கையில் மாவு துளி கூட ஒட்டக்கூடாது. இதுதான் வந்து சப்பாத்தி மாவோட கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து சப்பாத்தி மாவை வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சைஸில் என்ன சைஸில் நீங்கள் வந்து போட போகிறீங்கிறது உங்களோட விருப்பம். நான் இந்த மாதிரி தேய்ச்சதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்குள்ள மாவுக்கு 10 சப்பாத்தி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த சப்பாத்தியை நல்லா உருட்டினதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தேய்க்கிறதுக்கு கட்டையும் சப்பாத்தி கட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைடும் பொடி மாவால் 2 சைடும் நல்லா வந்து பொடி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அழுத்தம் கொடுத்து மாவை திரட்டலாம். திரட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் நீங்கள் திரட்டக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் திரட்டக்கூடாது. திக்காக திரட்டினீங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாக இருக்காது. ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா மொறுன்னு உங்களுக்கு முறுக்கு மாதிரி ஆகிடும். நல்லா வந்து மீடியமான 1 இன்ச்சு சைஸுக்கு இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு ரொம்ப